மரியாதைக்குரிய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களை அவருடைய நடவடிக்கைகளை, அவருடைய செயற்பாடுகளை கேவலப்படுத்துவது போல தீர்ப்பை வழங்கினார். தலைமை பண்புக்கு பொறுப்பற்றவர். ஆனால் இன்றைக்கு தாவேகா தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கூட்டம் முடிந்து மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போதே தலைவர் எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மரியாதைக்குரிய ஆதவர்ஷனா அவர்கள் இன்னைக்கு அவர் காணொலியிலே பேசுகிற போது, கரூருக்குள் நாங்கள் நாமக்கல்லில் இருந்து வருகிற போது எந்த மாவட்டத்திலும் வரவேற்காத காவல்துறை எப்படி கரூரில் எங்களை வரவேற்றது? இந்த இடத்தில்தான் நீங்கள் நிறுத்தப்பட வேண்டும் வாகனத்தை என்று எங்களுக்கு உத்தரவிட்டதே காவல்துறை தான். இன்னும் சொல்ல போனால், எல்லோரும் பேசுகிறார்கள் நாங்கள் சீக்கிரம் வரல, அதனால தான் இந்த கூட்ட நெரிசலில் இவ்வளோ பேர் செத்தாங்க. எங்களை அந்த நேரத்துக்கு வரவழைத்ததே காவல்துறை தான். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் மாலை 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரை. தளபதி விஜய் அவர்கள் 7:05 உள்ளே வந்துட்டார். ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாகவே வந்து விட்டார். அப்படி என்றால் அதிபயங்கரமான கூட்டங்கள் கூடுகிறது என்று தெரிந்தும் கூட உளவுத்துறை தவறவிட்டது ஏன்? எப்படி விஜயை அனுமதித்தார்கள்? நாமக்கலிலேயே தடை போட்டிருக்கலாமே.